பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். தமிழகத்தில் தற்பொழுதே தேர்தலுக்கான களம் சூடுபிடித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். 10 மாதங்களுக்கு முன்பாகவே கட்சிகள் வாக்கு சேகரிப்பை துவங்கி இருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக திமுக வாக்கு சேகரிக்கிறது. அதேபோல அதிமுகவும் தங்களுடைய அந்த பிரச்சாரத்தை நாளை முதற்கொண்டு துவங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் 10 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழக அரசியலில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறதா அப்படின்றத நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில இந்த தேர்தல் களத்தை தீர்மானிக்க போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியல. தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுதே கட்சிகள் தங்களுடைய பரப்புரையை வீடு வீடாக துவங்கிவிட்டார்கள். இந்த கடந்த வாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே திமுக தங்களுடைய அந்த வீடு வீடான அந்த பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. அதிமுக அறிவிப்பை வெளியிட்டாங்க. கூடுதலாக தாவேகவும் செப்டம்பர்ல இருந்து நாங்கள் கள பிரச்சாரத்தில் ஈடுபட போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது அப்படின்றத இந்த அறிவிப்புகள் காட்டுவதாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிலையில இந்த தேர்தல் களத்தை தீர்மானிக்க போறது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த வாரம் முழுவதுமே இந்த தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை தொடர்பான அறிவிப்புகள், முதலமைச்சரே களத்துக்கு போய் சென்னையில எல்லாம் பிரச்சாரத்தில் வீடு வீடாக கலந்து கொண்டார். ஒரு விஷயம் நம்ம இதில் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிகளும் எந்த ரீதியில தங்களுடைய பரப்புரையை தற்பொழுது துவங்க இருக்காங்க, எப்படி துவங்கி இருக்காங்க? கௌதமி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த வாரம் தேர்தல் வாரம் என்பது போலத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் பயண திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அல்லது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு 10 மாத காலம் இருக்கும் போதே முன்கூட்டியே தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து விட்டன. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவப் போவதாக நாம் உணர முடிகின்றது. திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொரு புறம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதே போல தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி, அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான கூட்டணி அவர் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அவருக்கும் சிறு சிறு அமைப்புகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றன. எனவே 4 முனை போட்டி தமிழகத்தில் களம் காண இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற வாசகத்தோடு இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அதிமுக மக்களை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த வாசகத்தை முன்வைத்து நாளை முதல் இபிஎஸ் கோவையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகின்றார். எனவே இது போன்று அதே போல தமிழக வெற்றி கழகம் விஜயும் பொறுத்தவரையிலே நாளை முதல், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி என்று அவர் அறிவித்திருக்கின்றார். எனவே விஜயும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார். சீமானை பொறுத்தவரையிலே ஏற்கனவே 100 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து விட்டார். இந்த நிலையிலே மேற்கொண்டு அந்த வேட்பாளர்களை தேடக்கூடிய பணி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் யார் யார் என்று தேர்வு செய்யக்கூடிய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே 4 கட்சிகளும் ஒரு 4 முனை போட்டியாக மாற இருக்கின்றது. இதில் யார் யார் என்னென்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள், யாருடைய பிரச்சாரம் தமிழக அரசியல் களத்தில் ஈடுபட போகிறது என்பதை நாம் விரிவாக தற்போது அலச இருக்கின்றோம். இதில் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன தேவை இருக்கிறது என்பதை முதலில் பார்த்து விடுவோம். அதில் திமுக இதுவரை வரலாற்றில் 1967, அதை தொடர்ந்து 71 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் பிறகு ஒரு 65 ஆண்டு கால அரசியலிலே இதுவரை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற அந்த வரலாறு என்பது இல்லை. தொடர்ந்து 2 முறை. ஆனால் தற்போது மீண்டும் 2வது முறை வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக திமுகவினர், திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் கருதுகிறார்கள். அதே போல அதிமுகவை பொறுத்தவரையிலே ஒற்றை தலைமை திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அதிமுகவிற்கு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் என தொடர்ச்சியாக தோல்விகள் தான் இருக்கின்றது. அவர் தலைமையேற்று வெற்றியே கிடைக்கவில்லை என்று அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள்
தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இபிஎஸ் அவர்களுக்கும் மற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் நெருக்கடியிலே அவர் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் களம் காணக்கூடிய முதல் தேர்தல் இது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று ஆகிவிடக்கூடாது. ஆரம்பமே ஒரு அசத்தல் வெற்றியாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் ஆட்சியை அதாவது கட்சி தொடங்கி அந்த முதல் தேர்தலிலே ஆட்சியை பிடித்த வரலாறு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதுபோன்று தானும் வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் என்று விஜய் நினைக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் 8% வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்றாக அவர் மாறியிருக்கின்றார். எனவே விஜயினுடைய வருகையால் அவருடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, இளைஞர்கள் எல்லாம் விஜயை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில், இல்லை தம்பிகள் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டிய தேவை சீமானவர்களுக்கும் இருக்கின்றது. எனவே இப்படி ஒவ்வொருவரும் இந்த தேர்தலை முக்கியமாக பார்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் 10 மாதங்கள் இருந்தாலும் முந்திக்கொண்டு முன்கூட்டிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தற்போது யார் யார் என்னென்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, திமுகவை பொறுத்தவரையிலே மத்திய அரசு தான் நம்முடைய எதிரி, மத்திய அரசு தான் மாநிலத்தை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி தர மறுக்கிறார்கள், அதே போல மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நம்முடைய சாலை வசதிகளுக்கு நிதி தர மறுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் பல விஷயங்களில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. மாநில சுயாட்சி எங்கே என்று திமுக வலுவாக குரல் எழுப்புகின்றது. வீடு வீடாக சென்று ஒருபுறம் நாங்கள் இந்தந்த சாதனைகளை செய்திருக்கிறோம், இலவச பேருந்து திட்டம், மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டம், மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டம், இது போன்ற பல திட்டங்களை நாங்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறோம் என்று திமுக சொல்கிறது. மற்றொரு புறம் மத்திய அரசு எங்களை இப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது, நாம் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் என்று அதை குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து உரிமைகளை கேட்டு பெற வேண்டுமா? நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று திமுக ஒரு புறம் சொல்கிறது. மற்றொரு புறம் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால்தான் இங்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வர முடியும். திமுக போல தனித்து செயல்பட்டால் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது, நமக்கு நஷ்டம்தான் கிடைக்கும். எனவே டபுள் இன்ஜின் பாலிசி அடிப்படையிலே நீங்கள் எங்களை ஆதரவு கொடுக்க வேண்டும். ஒருபுறம் ஆளும் கட்சியான திமுகவை பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பல சிறுமிகள் பெண்கள் பலருக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகின்றது, தினசரி கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இது போன்ற பல விஷயங்களை அதிமுகவினர் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இபிஎஸ் தன்னுடைய சுற்றுப்பயணத்திலும் திமுக அரசினுடைய பல்வேறு சீர்கேடுகளை அவர் அம்பலப்படுத்த போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இப்படி திமுக மத்திய அரசினுடைய குறைபாடுகளையும் அதிமுக மாநில அரசினுடைய குறைபாடுகளையும் தங்களுடைய கொள்கை முழக்கமாக முன்வைக்கிறார்கள். இதில் யாருடைய கொள்கையை மக்கள் ஏற்கப் போகிறார்கள், யாருடைய கொள்கையை தமிழக மக்கள் அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது தவிர விஜய், நான் வெறும் நடிகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சீர்திருத்த வந்திருக்கின்றேன், ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், கொள்கைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகப் போகிற நிலையில் தற்போது வரை அவர் களத்துக்கு வரவில்லை. பரந்தூர் போராட்டம் தவிர்த்து வேறு எந்த மக்கள் போராட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது கடுமையாக வைக்கப்படுகிறது. அதை போக்குவதற்காகத்தான் விரைவில் தேர்தல் சுற்றுப்பயணம் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் சீமான், இயற்கை வளங்களை காப்போம், மண்ணுரிமையை காப்போம், தமிழ்நாட்டில் தமிழரே ஆட்சி செய்ய வேண்டும், இது போன்ற பல வாசகங்களை முன்வைக்கின்றார். அவருடைய வாசகங்கள், அவருடைய கொள்கைகளை மக்கள் அங்கீகரிப்பார்களா? இது போன்று 4 விதமான கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக திமுகவிற்கு மும்முனை தாக்குதல். திமுகவை தான் அதிமுகவும் எதிர்க்கிறது, திமுகவை தான் தாவேகாவும் எதிர்க்கிறது, திமுகவை தான் பிரதானமாக நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கிறது. இப்படி மும்முனை தாக்குதலுக்கு கூடிய நிலையில் இந்த தாக்குதல்களை எல்லாம் சமாளித்து அதிமுக அதாவது திமுக கரையேறுமா அல்லது மற்ற 3 கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை கொண்டு சென்று மக்களிடத்தில் சேர்ப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்